அன்பார்ந்த தூத்துக்குடி தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஜேக்கப் தேவதாஸ் அபிஷேக் ஆகிய நான் நாம் தமிழர் கட்சி சார்பாக தூத்துக்குடி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறேன். எனது நோக்கம் தூத்துக்குடியை ஒரு வளர்ச்சி அடைந்த நகரமாக மாற்ற வேண்டும் என்பதே. அதற்கான எனது ஒரு திட்டம்தான் தொழில் நகரமாக விளங்கும் தூத்துக்குடியை ஒரு நவீன சுற்றுலா நகரமாக மாற்றுவது. நமது தூத்துக்குடி மாநகரின் நடுவே ஒரு அழகான ஓடை இருக்கிறது. அது மிக நீளமானது. அதுதான் பக்கில் ஓடை. பக்கில் என்ற ஒரு ஆங்கிலேய மாவட்ட ஆட்சியரால் அது உருவாக்கப்பட்டது. கோரம்பலம் குளத்திலிருந்து மழை வெள்ள நீர் தூத்துக்குடி கடலில் கலப்பதற்காக கட்டப்பட்டது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஆக்கிரமிப்புகளால் பக்கில் ஓடை பாதை அடைக்கப்பட்டு வெள்ள நீர் வடிய முடியாமல் தூத்துக்குடி மாநகரமே வெள்ளத்தில் மூழ்கி உயிர் சேதமும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருள் சேதமும் உண்டானதை தூத்துக்குடி மக்கள் அவ்வளவு எளிதில் மறந்திருக்க மாட்டார்கள். தூத்துக்குடி மாநகரத்தை காப்பாற்றும் வெள்ள நீர் வடிகாலாகிய அந்த பக்கில் ஓடை தற்போது கழிவுநீர் சாக்கடை கலந்து மிகவும் அசுத்தமான ஒரு மிகப்பெரிய சாக்கடை ஓடையாக மாறியிருக்கிறது. தூத்துக்குடி மாநகரத்தின் அழகையும் சுகாதாரத்தையும் கெடுத்து சீரழிக்கிறது. பக்கில் ஓடையின் அழகை மீட்கவும், மறுபடியும் அது வெள்ள நீர் வடிகாலுக்கு மட்டுமே பயன்படுமாறு அமைக்கவும், மேலும் அதனை தூத்துக்குடி வளர்ச்சிக்கு பயன்படுத்தவும் ஒரு அருமையான திட்டத்தை முன்மொழிகிறேன். அதுதான் பக்கில் ஓடை சுற்றுலா படகு போக்குவரத்து திட்டம். எனது பக்கில் ஓடையில் படகு போக்குவரத்து செயல்பட முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் இதே போன்ற அளவுள்ள நீர்வழித்தடங்களில் படகு போக்குவரத்து பிற நாடுகளில் செயல்படுவதை நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக சிங்கப்பூரில் உள்ள மெரினா பே சான்ஸ் என்ற ஒரு மிகப்பெரிய கட்டடத்தின் நடுவில் ஒரு குறுகிய நீர் வழித்தடம் அமைத்து சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தும்படி ஒரு உள்ளரங்க படகு சவாரியே அமைக்கப்பட்டுள்ளது. அதை காட்டிலும் நீளமான பெரிதான நமது பக்கில் ஓடையில் படகு சவாரி அமைக்கப்பட்டால் தூத்துக்குடி மாநகரின் ஒரு முக்கிய சுற்றுலா மையமாக அது விளங்கும். வெறும் படகு சவாரி மட்டும் அல்ல, தூத்துக்குடியின் சிறப்பம்சமான 4 வகையான போக்குவரத்தை குறிக்கும் வகையில் தொடர்வண்டி, டிராம் பயணம், சாலையில் சிறு மின்சார வாகன பயணம், கண்ணாடி இலை ஃபைபர் கிளாஸ் நடைபாலம் மற்றும் உயரத்தில் நகரும் தொங்கூர்தி அதாவது ரோப்கார் ஆகியவைகள் அந்த பக்கில் ஓடையை சுற்றிலும் அமைக்கும் திட்டமாக அது இருக்கிறது. திட்டத்தின் விபரமாவது, பக்கில் ஓடையின் மேலே கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை அருகே இருப்பது போன்று கண்ணாடி இலையில் செய்யப்பட்ட ஒரு நடைபாதை பாலம் அமைக்கப்படும். பக்கில் ஓடையின் ஒருபுறம் ஓடையின் வழிநெடுக சுற்றுலாவிற்கான டிராம் தொடர்வண்டி போக்குவரத்து அமைக்கப்படும். அதனை ஒட்டி உள்ள ஒரு சாலையில் அதில் சிறுவர்கள் பெரியவர்கள் ஓட்டி மகிழும் மிதிவண்டிகள், சிறிய அளவிலான மின்சார வண்டிகள் ஓடும்படி அமைக்கப்படும். அந்த சாலை நெடுக சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக உணவு, குளிர்பான கடைகள், நினைவு பரிசுகள் வாங்கும் கடைகள் மற்றும் சுற்றுலா சம்பந்தமான கடைகள் அமைக்கப்படும். இது 24 மணி நேரமும் இயங்கும் ஒரு இடமாக பராமரிக்கப்படும். பக்கில் ஓடையின் மறுபுறம் பொதுமக்கள் போக்குவரத்துக்கான சாலை அமைக்கப்படும். ஆகவே சுற்றுலா பயணிகள் எளிதாக இந்த இடத்திற்கு தங்கள் வாகனத்தில் வந்து சேரும்படியாய் அது இருக்கும். இதன் மூலம் நிறைய சுற்றுலா பயணிகளை ஈர்க்க முடியும். உள்ளூர் மக்களின் வருமானம் உயரும். பொதுவாக கழிவுநீர் சாக்கடை நேரடியாக கடலில் கலப்பதால் அந்த பகுதி கடல் நீர் அருவருப்பாக மாறுகிறது, துர்நாற்றமும் வீசுகிறது. இதனால் மீன்கள் மாத்திரமல்ல, அந்த கடல் பகுதி மீனவர் குடியிருப்புகளும் மிகவும் மோசமாக பாதிக்கப்படுகிறது. அந்த பாதிப்பு அருகில் உள்ள முத்துநகர் கடற்கரை வரை தென்படுகிறது. அந்த குப்பைகள் மிதந்து வந்து முத்துநகர் கடற்கரையில் மக்கள் சிறுவர் சிறுமிகள் குளித்து மகிழும் போது தென்படுகிறது.
ஆகவே அந்த கழிவுநீர் சாக்கடையை அப்படியே கடலில் கலக்காமல் அதனை முன்னமே நவீன முறையில் சுத்திகரித்து அந்த நீரை செடிகளுக்கு தண்ணீர் ஊற்ற பயன்படுத்தப்படும். பிரித்தெடுக்கப்பட்ட குப்பைகள், சகதிகள் வேறு பகுதியில் கொண்டு போய் கொட்டப்படும். மீதியான சுத்திகரிக்கப்பட்ட நீர் மட்டுமே கடலில் பெரிய குழாய்கள் மூலம் விடப்படும். தேவைப்படும் பட்சத்தில் மழைக்காலங்களில் மட்டுமே அதிகமான வெள்ள நீர் வரும்போது அந்த மழைநீர் பக்கில் ஓடை வழியாக கடலில் சென்று சேரும். ஆம், இதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் லண்டன் மாநகரின் தேம்ஸ் நதிதான். அதுவும் நமது பக்கில் ஓடை போல ஒரு காலத்தில் வீடு, தொழிற்சாலை கழிவுகள் கலந்து ஒரு மிகப்பெரிய சாக்கடையாகவே இருந்தது. அதன் துர்நாற்றம் இங்கிலாந்து பாராளுமன்றம் வரை வீசியது. இன்று அது ஒரு அழகிய நதியாக, நல்ல தண்ணீர் ஓடும் ஆறாக மீட்டு எடுக்கப்பட்டு உள்ளது. வாருங்கள், லண்டன் மாநகரின் தேம்ஸ் நதி போல நமது தூத்துக்குடி மாநகரின் பக்கில் ஓடையை மீட்டெடுப்போம். திரு பக்கில் அவர்களின் கனவை நனவாக்குவோம். நம் மாநகரத்தை அழகாக்குவோம். அதற்காய் நீங்கள் ஓட்டுப்பெட்டியில் 3ஆவதாக உள்ள நாம் தமிழர் கட்சியின் விவசாயி சின்னத்தில் அழுத்தி எனக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அன்புடன் உங்கள் மகனாக கேட்கிறேன். தூத்துக்குடியின் வளர்ச்சி இனி உங்கள் விரல்களில். ஒரு முறைக்கு 1000 முறை சிந்தித்து வாக்களிப்பீர். நன்றி, வணக்கம்.